அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஒரு ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால், பிரணிகா என்ற நேயர் தன்னுடைய ஜாதக சம்பந்தமான குறிப்புகளை அனுப்பி அவர் தம் ஜாதகம் சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவருடைய கேள்வி என்ன, பதில் என்னவென்று பார்ப்போம். ஐயா, என்னுடைய பெயர் பிரணிகா. நான் 1 மே 1994 பிறந்துள்ளேன். காலை 7:21 பிறந்தேன். பெங்களூரில் பிறந்தேன். எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. ஏன் என் திருமணம் காலதாமதமாகி கொண்டே போகிறது? நான் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? எப்பொழுது எனக்கு திருமணம் நடக்கும் என்று தங்கள் வாயிலாக கேட்க விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு பதில் என்னவென்று பார்ப்போம். பிரணிகா, நீங்கள் 1/5/1994 பிறந்துள்ளீர்கள். காலை 7:21 பிறந்துள்ளீர்கள். உங்களுடைய வயது 32 வயது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் பிறந்துள்ளீர்கள். உங்களுடைய லக்கணம் ரிஷப லக்கணம். உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்தில் கேது பகவான், சுக்கிர பகவான், 6ஆம் இடத்தில் குரு பகவான், 7ஆம் இடத்தில் ராகு பகவான், 8ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் சனி 10ஆம் இடத்தில் உள்ளார், 11இல் செவ்வாய், 12இல் சூரியன், புதன். இதுதான் உங்களுடைய ஜாதகம். உங்கள் ஜாதகத்தில் பிறக்கும் பொழுது லக்கணத்தில் கேது பகவான், 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் ஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கிறார். உங்கள் ஜாதகம் ஒரு சர்ப்பதோஷ ஜாதகமாகும். எனவே ஒரு முறை திருப்பதி அருகே ஸ்ரீ காளகஸ்தி சென்று சர்ப்பதோஷ பரிகார பூஜை பண்ணிவிட்டு வாருங்கள். அடுத்தபடியாக உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய குடும்பஸ்தானாதிபதி புதன் 12ஆம் இடத்தில் மறைந்து விட்டார். அதேபோல் சுகஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சூரிய பகவானும் 12ஆம் இடத்தில் மறைந்து விட்டார். புத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய புதனும் 12ஆம் இடத்தில் மறைந்து விட்டார். குடும்பஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி 4 பேரும் 12ஆம் இடத்தில் மறைந்துள்ளார்கள். அப்படி மறைந்தாலும் அவர்களை குரு பார்ப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் உண்டு. சிறிய வயதில் திருமணம் நடந்தால் தார தோஷம், அதாவது இருதார தோஷம் என்று சொல்வார்கள். அதனால் இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்ததற்கு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஒரு வகையில் நல்லதுதான். என்னை பொறுத்தமட்டில் இனி நீங்கள் திருமணம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அது ஒரே ஒரு திருமணமாக, நல்ல திருமணமாக, ஆரோக்கியமான திருமணமாக, நல்ல சுபிட்சமான திருமணமாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இப்பொழுது உங்கள் ஜாதகத்தில் ராகு மகாதசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராகு மகாதசையில் புதன் புத்தி என்ற பீரியட் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த புதன் புத்தியானது 23 மார்ச் 2027 வரை உள்ளது. 23 மார்ச் 2027 வரை உள்ளது. இந்த உங்களுடைய திருமணமானது இந்த புதன் புத்தியில் கண்டிப்பாக நடைபெற்றுவிடும். அதிகபட்சம் அடுத்த வருடம் மார்ச்சுக்குள் நடந்துவிடும். என்னை பொறுத்தமட்டில் இந்த வருடம் ஜூன் மாதத்திலிருந்து எப்பொழுது வேண்டுமென்றாலும் உங்களுக்கு திருமணம் நடக்கலாம். நீங்கள் கடினமாக திருமணத்திற்கு முயற்சி செய்துவிட்டு வாருங்கள். ஒரு முறை உங்களுடைய குலதெய்வம் சென்று அபிஷேகம் பண்ணி, துணி எடுத்து கட்டி, சக்கரை பொங்கல் வைத்து, உங்கள் ஜாதகத்தையும் வைத்து மனமுருகி வேண்டிவிட்டு வாருங்கள். பிறகு நான் சொன்ன மேற்கொண்ட பரிகாரங்களையும் செய்துவிட்டு வாருங்கள். கண்டிப்பாக இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். வாழ்க வளமுடன். ஆயுசுமான் பவ.